Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. சரியான நேரத்துல போலீஸ வர வச்சு அவன் கத்தியோட நிக்கிறப்ப புடிச்சு கொடுத்தவன் ஏன் அருமை மகன். பாவம் அவன் நியாயம் கேட்க வந்தவன் அநியாயமா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். நான் தலபாட என் மொட்டை மண்டையில அடிச்சு கேட்டுக்கிட்டேன். கோபப்படாதடா கோபப்படாதடா கோபப்படாதடான்னு எத்தனை தடவை கேட்டேன். அவன் எங்க கேக்குறான்? இப்ப புரியுதா எங்க பலம் என்னன்னு? இல்லாத ஒன்ன ஜோடிச்சு அவனை எப்படி உள்ள தூக்கி வச்சோன்னு பாத்தீங்கல்ல. இப்ப போலீஸும் எங்களுக்கு சாதகம் தான். நீ அங்க போனா நியாயம் பேசாது, நான் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்த பணம் தான் பேசும். இப்ப புரியுதா நாங்க யாரு, நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் என்ன செய்யும்னு? இது தெரியாம எங்க கிட்ட மோதி வீணா உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. டாடி, எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட பேச்சு? நல்ல விதத்துல சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க வாங்க, நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம். முதல்ல அந்த வாசுவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா நான் வந்து திவ்யாவை பாக்குறேன். கடவுளே, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா, இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க திவ்யா பக்கத்திலே இருங்க. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. நான் எப்படியாச்சும் வெளியே எடுக்க முயற்சி பண்றேன். இனிமே என்ன இருக்கு? எங்க சந்தோஷம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கான ஏற்பாடுலாம் போய் பண்ணுங்க. எஃப்ஐஆர் போட்டு முடிச்சதும் ஃபைலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, புரியுதா? அப்புறம் அது இல்லை சொல்லக்கூடாது. ஆரம்பத்துல இருந்தே அவங்க கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க அப்ப வந்துருவாங்க, நீங்க இன்னும் ஆளு காணோம். இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு சார். அவங்க வர வரைக்கும் இவர் எதுக்கு உள்ள இருக்கணும்? அவர் ஒன்னும் குற்றவாளி இல்லையே, வெளியில விடுங்க சார். மேடம், நீங்க லாயரா இருக்க போய் தான் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குன்னு நீங்க சொல்றத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க மேடம். உங்களை கூட்டிட்டு வந்தவங்களே போயிட்டாங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அவங்கள பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அதுக்கு என்ன, தாராளமா பார்த்துட்டு போங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர். என்ன லாயர் மேடம், நீங்க தான் வாசுக்காக நியாயம் கேட்க வந்த லாயரோ? அவன் ஒரு கொலைகார. அவன் கூட இருந்தா உங்க பேரு தான் கெட்டு போகும். வேற ஏதாவது பொழப்பு இருந்தா போய் பாருங்க. சார், நான் என்ன வேலை பார்க்கணும்னு நீங்க எனக்கு சொல்ல வேணாம். முதல்ல என் கிளையண்ட் என்ன தப்பு பண்ணாரு, அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க அத சொல்லுங்க. தாராளமா சொல்றேன், சொல்லிட்டா போச்சு. ஆமா, எங்க வாசு? ஓ, உள்ளே தூக்கி வச்சிட்டாங்களா? சார், பூட்டி தானே இருக்கு லாக்கப்பு? பூட்டி தான் இருக்கு. ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், நான் ஏதாவது கோவத்துல பேச போய் சாருக்கும் கோவம் வந்து அப்படியே பாஞ்சு என் கழுத்து பிடிச்சி நெரிச்சா. ஐயோ சார், அவன் ஒரு கொலைகார பையன் சார். நாங்க இருக்கிறப்பவே உங்க மேல கை வைக்க விட்டுருவோமா?
என்ன வாசு, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இதுக்குத்தான் அனாவசியமா கோவப்படாதன்னு சொன்னேன். என் பேச்ச எங்க கேக்குற?